சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதா அம்மா அவர்களை வரவேற்கிறேன். ஆன்மீகமும் அறிவியலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிக்குமா. ஆத்மானத்தம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2 வாரத்திற்கு முன்பு நடந்தது முதல் பதிவு. இது 2வது பதிவு. அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு முடிந்த பதிவுல எடுத்துரைத்திருந்திருப்பேன். இப்ப இந்த அண்டம் எப்படி உருவாகியது? முதல்ல அண்டம்னா என்ன, அண்டம் எப்படி உருவாகியது? இது இங்கிலீஷ்ல பிக் பேங் தியோரி, தமிழ்ல பெருவெடிப்பு கோட்பாடு. இது என்ன கோட்பாடு அப்படின்றது, அதாவது முதல்ல நாமெல்லாம் உருவாகம் எடுக்கிறதுக்கு முன்பு நிலை, இந்த பிரபஞ்சம் உருவாகுகின்ற ஒரு நிலை, அதுதான் பெரு வெடிப்பு கோட்பாடு. இந்த கோட்பாடுக்கு முன்னிலை என்பதையும் நம்ம இங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகும் உள்ள நிலையையும் நான் இந்த இடத்துல எடுத்துரைக்கிறேன் அவனருளால். இது என்ன கோட்பாடு அப்படின்னு கேட்டா, அண்ட வெளியில் உள்ள பொருள்கள் அனைத்தும் 12 முதல் 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மிக அதிகமான அடர்த்தியுடன் கூடிய சிறிய அளவினதான ஒரு தீப்பிழம்பாக இருந்திருக்கிறது. அண்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் சில மில்லிமீட்டர் அளவுக்குள் அடங்கி இருந்திருக்கும். இந்த தீப்பிழம்பானது இன்று அறியப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால மிக வேகமாக விரிவடைய தொடங்கிற்று. அப்ப இது நடக்கிறதுக்கு முன்னிலை என்னவாக இருந்திருக்கும்? இது விஞ்ஞானிகள் என்ன கூறுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த வெளி வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னிலை அவங்களால அதை கணிக்க முடியல. அதுல அவங்க கொடுக்கிற அந்த விஞ்ஞானிகள் கொடுக்கிற பதில் என்னன்னா, இந்த காலம் நேரம் இது எல்லாமே பெரு வெடிப்புக்கு பின்னர் தான் தோன்றியது, அதுக்கு முன்னுக்கு இந்த நிலையெல்லாம் இல்லை. 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் காலம் நேரம் கிடையாது. அதனுடைய அந்த முன்னிலைய சிங்குலரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலரிட்டி அப்படின்னு சொன்னா ஒருமை. சூன்ய அகண்ட அழுத்தம் மிக அதிகரித்து தாங்க முடியாத அழுத்தத்தால் வெடித்தது. ஒன்றுமே அற்ற ஒன்றிலிருந்து எல்லாம் வந்தது. வெளி மற்றும் காலம் அப்பொழுதுதான் உண்டானது. அதாவது முப்பாலுக்கும் அப்பால் சென்று அப்பாலுக்கு அப்பால் பெரும்பால் இருள் என்று அறி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமாக இருப்பது ஒன்றே, அந்த ஒன்றை தவிர்த்து வேறொன்றில் இல்லாதிருப்பதுவே பூரணம். அந்த பூரணத்தை வள்ளல் பெருமான் எப்படி தெரியுங்களா சொல்லுவாரு? இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், அத நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் அப்படியே சொல்லிட்டே போவாரு. அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெருஞ்சோதி என்றும், இந்த மாதிரி நிறைய ஞானியர்கள் அந்த பதத்துல போடுவாங்க பாருங்க, கேட்டுட்டே போகலாம். இப்ப இந்த முன்னிலை இறை என்ற ஒன்று அந்த இடத்துல இருந்ததா அப்படின்னு கேட்டா, அந்த முன்னிலையில இருந்ததுதான் இன்றைய வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்லுகின்றோம். ஆனா அது தெரியல.
முன்னிலையில் இருந்ததான் வந்து இவ்வளோ பெயர்கள் வைத்து சொல்லி இருந்திருக்கிறாங்க. அத பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகம்பரம் பரம்பொருள். ஆனா என்னன்றது வந்து தெரியாது. வார்த்தைகள்ல சொல்லி இருந்திருப்பாங்க, ஆனா என்ன என்பது தெரியாது. அதுக்கு உருவம் இருந்ததா உருவம் இல்லையா? ஏன்னா இந்த பெருவெடிப்பு வெளியும் நடக்கும் முன்னிலையிலே பூரணமாக இருந்தது. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு பெருமான் சொல்லுகின்றார், வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் அப்படின்னா அந்த பூரணமான இயற்கை உண்மையர் என்றும் அப்படின்றவர் வந்து அவரை குறிப்பிடுகின்றாரு. அப்ப அங்க இருந்து எப்படியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அது மருவி 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 வந்தது. முதல்ல இந்த பெருவெளிய வந்து அகவழி, இதுல இன்னைக்கு வந்து நான் அகவல்ல உள்ளத வந்து சில வரிகள்ல நான் எடுத்துரைக்கிறேன். இந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து இப்படியெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடித்து சொன்ன ஒரு பொருளை அகவல் வரிகளில் அவர் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் அவர் வந்து அதை சொல்லி இருந்திருக்கிறாரு. அதாவது முதல்ல வெடித்தது, விரிந்தது, விரிந்து கொண்டே போனது, அது வந்து பல அண்டங்களாக விரிந்தன. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து 8 லட்சத்தி சொச்சத்துக்கு மேலேயே உள்ள சூரிய குடும்பங்கள் வந்து இருக்கின்றன. நாம இருக்கின்றது ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் வந்து இருக்கின்றன. அதையும் அகவல்ல வந்து சொல்லி இருந்திருக்கிற. அது விரிந்த வண்ணமாகவே இருக்கின்றன. அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்லி இருந்திருப்பான்னா அணைவியல் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதாவது இப்ப விஞ்ஞானிகள் இடைப்பட்ட காலத்துல வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. என்னத்த சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஒரு நாள் வந்து கருந்துளையில் ஈர்த்து கொள்ளும் அப்படின்ற வரைக்கும் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இத பெருமானும் சொல்லி இருந்திருக்கிறார். வள்ளல் பெருமான் வந்து அகவல்ல 253 வரியில வந்து எப்படி சொல்லி இருந்திருப்பாருன்னா, வெளியிடை ஒன்றே விழித்து அதில் பட்பல அழிவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. வெளி என்பது ஒன்றுதான், அவை பலவாக விரிந்தது என்ற உண்மையை வந்து இந்த பாடல் வாயிலாக கூறியிருந்திருப்பாரு. அடுத்தது 254வது வரியில் வெளியிடை பலவே விரிந்து அதில் பட்பல அழிதர அமைத்த அருட்பெருஞ்சோதி. முதல்ல உள்ளது வந்து வெளியிடை ஒன்றே விரித்து அதில் பட்பல. அடுத்த வரியில பாருங்க, வெளியிடை பலவே விரிந்து அதில் பட்பல அழிதர அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதாவது வெளி பல வெளியாக பிரிந்து அதில் அண்டங்கள், பேரண்டங்கள், கோள்கள், விண்மீன்கள், ஐம்பெரும் ஆற்றல்கள், இன்னும் வான்பொருட்கள் இந்த மாதிரி தோன்றி விரிந்து அப்படின்னு இத சொல்றாரு. அடுத்த வரியில பாருங்க, 255வது வரியில் வெளியிடை உயிர் இயல் வித்தியல் சித்தியல் அழிவர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதுல வெளியில் உயிர்களை படைத்தும் அவை வாழ்வதற்கான இயல்புகளையும் இந்த உயிர்களுக்கான பேராற்றலும் சில அதிசய ஆற்றலையும் ஞானிகள் உணரக்கூடிய சித்தியல் ஆற்றல் இந்த வெளியில இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகின்றார். 290 இந்த வரியில இவ்வெளி எல்லாம் இலங்க அண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வரியில இப்பரந்த வெளிகளில் ஒவ்வொன்றிலும் பற்பல அண்டங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. அதுதான் பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டங்களும் உள்ளடக்கி இருக்கின்றது. நாம காணுகின்ற இந்த ஒரு சூரியன் மட்டும் இல்ல, பல சூரியன் இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு வரியில் என்ன சொல்றாருன்னா, வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. வெளியின் 2 ஆற்றலை பற்றி இதுல வந்து கூறுறாரு. ஒன்றே வெளி விரிந்து கொண்டு போகும் விரிவாற்றலையும், இரண்டாவதாக மீண்டும் தன்னில் இழுத்து அது அணைத்துக் கொள்ளும் அணைவியல் ஆற்றலையும் இதுல வந்து குறிப்பிடுறாரு. அப்ப அகவலை நாம வந்து அதை படிக்கும் பொழுது அதை உணர்ந்து, எதை படித்தாலும் உணர்ந்து படிக்கும் பொழுது அத பொருள் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் அது அப்படியே எல்லாமே அறிவு.
எல்லாமே அறிவு. இதுல நாம இங்க வந்து நம்ம பகிர்ந்து கொள்வது வந்து ஹையஸ்ட் பிலோசபியான ஒரு தத்துவங்களை வந்து நம்ம இங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஏன்னா இங்க சிவம்னா என்னங்க, சிவன்னா என்னங்க, சக்தினா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. சில கேள்விகள் இதுல வரும். எதற்காக இந்த மாதிரி சமயங்கள்லாம் இப்படி இருக்குது, அப்ப அண்டத்தில் உள்ளது எல்லாமே புண்டத்தில் இருக்குதா அப்படின்றது. அப்ப கடவுள் என்பவர் எங்கோ ஒரு இடத்தில், அவர் ஆணா பெண்ணா இப்படி எல்லாம் நாம தான் வந்து வரையறை எடுத்து அதை உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோமே ஒழிய, கடவுள் என்பவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இதை எல்லாம் படைக்கிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் நாம இருப்போம். எங்கோ ஒரு இடத்துல கடவுள் இருக்கிறாரு அனாதியாக என சைவ சித்தாந்த பிரகாரம் அது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பரமாத்மன் இருக்கும் பொழுது ஜீவாத்மன் இருந்தது. இது சித்தாந்தம். அத்வைதத்துல ஒரு பொருளிலிருந்து இரண்டு உருவாகியது. சித்தாந்தம் பரம்பொருள் இருக்கும் பொழுதே ஜீவாத்மன் இருந்தது. இந்த ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு விதமாக இதுல சொல்லப்பட்டிருந்திருக்கும். அப்ப கடவுள் என்பவர் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இதை இந்த படைப்பியல் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும். இதுல கடவுள் என்பது எது வந்து தன்னைத்தானே படைத்துக் கொள்கிறதோ, எது புதுப்பித்துக் கொள்கிறதோ அந்த ஆற்றல் தான் கடவுள். பெருமான் வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவரால் என்னை ஆட்கொள்ளப்பட்டு அணுவுக்குள் அணுவாக நுழைந்து கொண்டேன் அப்படின்னும் பொழுது, அணுவுக்குள் அணுவாக அவனின்றி ஓர் அணு கூட அசையாது, அந்த அணுவுக்குள் அணுவாக இருப்பதும் இறை. ஆனா இப்ப அத மருவி இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நாம கடவுளுக்கு இறைவனுக்கு பல பெயர்கள், பல நாம ரூபங்கள், பலவிதமாக பெயர் சூட்டி வச்சிருக்கிறோம். இந்த வெட்ட வெளிதான் சோதி. அந்த சோதியான பூரண அறிவுதான் சிவன். அந்த சிவன் என்ற இடத்திலே ஒரு சத்தம், அதாவது ஒரு ஓசை உண்டாயிற்று. அந்த ஓசையிலே இருந்து உருவமும் இல்லாமல் அருவமாகவும் இல்லாமல் ஒரு ஆற்றல் பிறந்தது. அதற்குதான் சிவம் என்பது பெயர். அந்த சிவம் மங்களமாக இருக்குது, அன்பாக இருக்கின்றது, கருணையாக இருக்கின்றது. அதை தாங்கி நிற்க சிவனிடம் இருந்து சக்தி என்கின்ற ஆற்றல் பிறந்தது. ஆக இந்த சத்தம், சிவம், சக்தி, இந்த மூன்று ஆற்றல்கள் தான் 7 வகையான தோற்றங்களை உண்டாக்குவதற்கு மூல காரணமாக இருந்தது. இந்த பிரபஞ்ச படைப்புக்கு மூல காரணமான இந்த ஆற்றலுக்கு ஓம் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து மூல அணு. இந்த மூல அணுவை பிரிக்க முடியாது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் நம்ம சொல்றோம் இல்லையா, அது அதுக்கப்புறம் உருவாகியது. இது வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் கிடையாது. இது மூல அணு. இந்த மூல அணுவை பிரிக்க முடியாது. மணிமந்திர ஔஷதம்னு கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. முதல்ல ஒளியும் ஒளியும் அப்படின்றத கேள்விப்பட்டிருங்க. அப்ப முதலில் பிறந்தது ஒளியா இல்ல ஒளியா? சவுண்ட் ஆர் லைட் அப்படின்னு கேட்பாங்க. முதலில் பிறந்தது சப்தம், நாதம். சுப்பிரமணியர் ஞான நூலில் ஆதியிலே பராபரத்தில் பிறந்த சத்தம், இது எதுல அப்படின்னு கேட்டா, சுப்பிரமணியர் ஞான நூலில் ஆதியிலே பராபரத்தில் பிறந்த சத்தம் அரு உருவாய் நின்றபடி சிவமுமாகி சோதி என்ற சிவனிடமாய் சக்தியாகி தொல்லுலகி எழுவகையாய் தோற்றமாகி. அதாவது பராபரத்தில் பிறந்த சத்தம் என்ற
வரியின் மூலம் முதலிலே ஒளி தோன்றியது. இந்த ஒளி உண்டாவதற்கு உரிய முதல் அதிர்வு நிலை அகாரம் எனப்படும். அதனுடைய இரண்டாவது அதிர்வு நிலை நீட்டிப்புக்கு தான் உகாரம். இந்த இரண்டு அதிர்வு நிலைகளையும் ஒரு எல்லை கோட்டிற்கு காத்து நிற்கும் அதிர்வு நிலைதான் மகாரம். அகர உகர மகர. இத திருமூலர் திருமந்திரத்துல இதே விஷயத்த சொல்லி இருந்திருப்பாரு. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. அதாவது ஒன்றாயிருப்பவன் அவனே, ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள் அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் இருக்கிறான். சக்தியும் சிவனும் என இரண்டாக இருப்பவன் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலையும் புரிபவன். பிரம்மன் திருமால் ருத்திரன் என மூன்றாகவும் உள்ளான். அவன் நான்மறையாகவும் இருக்கின்றான். ஐந்தொழிலையும் புரிகின்றான். படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். இந்த சைவம் வைணவம் சாக்தம் கணாபத்தியம் சௌரம் கௌமாரம் என்னும் 6 சமயம் பிரிவுகளாக இருப்பவனும் அவனே. 7 உலகங்களிலும் இருப்பவனும் அதை இயக்குபவனும் அவனேதான். இப்படி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் என் குணத்தவனாக இருக்கிறான். இதுதான் 8க்கு 2ன்னு சொல்லுவார். 8 என்பது என் குணத்தவன், அது இறைவன் குணம். அந்த குணத்தை நாம அடையணும். ஏன்னா நம்ம நம்மளுடைய இந்த சுத்தறிவு சிற்றறிவாக இருக்கின்றது. அந்த சிற்றறிவிலிருந்து வெளிப்படுகின்ற மனம் அவ்வளோ அழுக்குகள் நிறைந்து இருக்கின்றன. அதுதான் மலம். சைவ சித்தாந்தத்துல அதை மலமாக குறிப்பிடுவார்கள். மலம், கழிவு, அழுக்கு. இந்த ஒரே இறைவனை அறுவகை பண்புகளை தான் அறு சமயத்தவரும் தனித்தனியே அறு சமய வழிபாடு செய்து வந்தாங்க. ஏன்னா இந்த சிற்றறிவிலிருந்து வெளிப்பட்ட மனம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். ஏன்னா மனம் என்பது அது புறப்புறம் சார்ந்து வருகின்றது. அகத்திலிருந்து புறப்புறம் சார்ந்து வெளியில வந்துருச்சு. இந்திரியங்கள் வழியாக வெளியில வந்துருச்சு. அந்த இந்திரியங்கள் வழியாக வெளியில வந்து ஒவ்வொரு அறிவும் மனம் சார்ந்து நடக்கின்றது. அதனாலதான் அந்த போன பதிவுல நான் சொல்லி இருந்திருப்பேன். இந்து அப்படின்னு என்பது என்ன அப்படின்னு கேட்டா மனம், சந்திரனை குறிப்பது. சந்திரனை குறிப்பது இந்து. அப்ப சந்திரனை தேயுதா வளருதா அப்படின்னு கேட்டா அது வளராது, தேயாது, அதான் எதுவுமே பண்ணாது. அதாவது எப்படி சந்திரன் பூமியை சுற்றுகின்றது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொள்ளுகின்றது. சூரியன் இருந்த இடத்திலிருந்து அதுவும் சுத்துதான்னு கேட்டா அதுவும் சுத்துது. அதுவும் ஒரு கருந்துளையை சுற்றுகின்றது. ஆனா இது யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்ப இந்த நவக்கோள்கள் எல்லாமே சுத்துகின்றன, சூரியனை சுத்துகின்றன. பூமி தனக்குத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்துகின்றது. அப்ப இந்த நிலவு சூரியனை சுத்துகின்றது. அது சுத்துகின்ற அந்த வட்டத்துல போய்கிட்டு வரும் பொழுது அதுதான் தேய்கின்ற மாதிரி இருக்கின்றது, வளர்கின்ற மாதிரி இருக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாமே நமக்குள்ளாரையும் நடக்கும்.
போன தடவை அந்த 1 மணி நேரம் நானே பேசி அந்த இடத்துல வந்து முடித்துட்டேன். நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அங்க பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் பற்றாக்குறையாக இருந்தது. அப்ப இங்க வந்து நான் கொஞ்ச நேரம் இந்த தடவை நான் வந்து பேசிட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கேள்விகளின் மூலம் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறேன். அதாவது சிவத்தை வழிபடுபவர் சைவர், விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைணவர், முருகனை வழிபடுபவர் கௌமாரர், விநாயகரை வழிபடுபவர் காணாபத்தியர், சக்தி வழிபாடு செய்பவர்கள் சாக்தேயர், சூரியன் வழிபாடு செய்கிறவர் சௌரர். இந்த ஒட்டுமொத்த தொகையதான் இந்து மதம். ஆனா ஒரே இறைவனின் அறுவகை பண்புகளை வைத்தே இந்த அறுவகையாக பிரிந்தது. நீங்க எதை சொன்னாலும் சரி அந்த பரம்பொருளுக்கே உரியது. நீங்க என்ன பெயர் வைத்து சொன்னாலும் கூறினாலும் சரி, நீங்க எந்த பெயரை வச்சு நீங்க வந்து அழைத்தாலும் இப்படின்னு அழைத்தாலும் அது இறைவனின் நாமம்தான். இன்று கொடுத்த இந்த விளக்கம் பரம்பொருள். இதுக்கு இவ்வளவு திருநாமங்கள் இப்ப வந்திருக்குது. இந்த அண்டவியல் உருவாகுவதற்கு முன்னிலையிலே இந்த இறை என்ற ஒன்று இருந்ததனால் அது கொப்பளித்து 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 உன்னுள்ளும் என்னுள்ளும் எல்லாமாகவே வியாபகமாக இருக்கின்றார். அப்ப எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் படைத்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்றது, இதுதான் வந்து அறிவு விளங்கா நிலை. அறிவு விளங்குது அப்படின்னு சொன்னா உங்க அஞ்ஞான வெளியிலிருந்து நீங்க உள்ளுக்கு செல்லணும். இந்த உள்ளுக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. ஏன்னா அந்த அண்டவியல்ல முதலில் எந்த ஆற்றல் அப்படின்னு சொன்னா அந்த வாயு ஆற்றல் தான் வந்து உருவாகியது. ஓசோன் லேயர் வரைக்கும் நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாம சுவாசிக்கின்ற மூச்சுக்காற்று இல்ல, ஆனா வாயு இருக்கின்றதான்னு கேட்டா வாயு உள்ளது. நாம் சுவாசிக்கின்ற ஒரு மூச்சுக்காற்று அதில் இல்லை. இந்த ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும், ஏன்னா பதில் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து கேள்வி கேட்கும் பொழுது என்னால வந்து நேரம் பற்றாக்குறையினால ஏன்னா 1 மணி நேரம் நானே பேசிட்டேன். நேரம் பற்றாக்குறைவினால என்னால பதில் கொடுக்க முடியல. கொஞ்சம் ரஷ்ஷிங்கா ஓடனதாக இருந்தது. யாரும் கேள்வி கேட்கிறதாக இருந்தால் என்னிடம் கேள்வி கேளுங்கள். கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேள்வி கேளுங்கள். ஏன்னா நான் ஒட்டுமொத்தமா நான் 1 மணி நேரத்துல நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்கு நான் வந்து புகுத்தி நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போறேன். எது உங்களுக்கு புரியுது புரியலன்னு எனக்கும் தெரியல. சிவம் என்பது வேறாக இல்ல சிவன் என்பது வேறா, ஏன் இந்த சிவன் சக்தி வந்தது அப்படின்றத உங்களுக்கு சுருங்க சொல்லி இருந்திருக்கிறேன்.
கேள்விகள் ஏதும் இருந்தால் எம்மிடம் கேட்கவும். விஞ்ஞான ரீதியான கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இந்த அகர உகர மகர இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் அணு அப்படின்னு சொன்னா அது மூல அணு. அந்த மூல அணுவை பிரிக்க முடியாது. ஆனா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதை பிரித்து கூறலாம், இதை பிரித்து கூறாக்கலாம். ஆனால் ஓம் என்ற அணுவை பிரித்து கூறு போட முடியாது. அது பரம அணு. இந்த பிரிக்க முடியாத ஆதி அணுவில் இருந்துதான் அண்டங்கள், பேரண்டங்கள், பிரபஞ்சங்கள் தோன்றின. ஓம் என்பது பரமணுதானா என்பது கேள்வி. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா திருமந்திரத்துல 2008 போயிட்டு பாருங்க. அணுவில் அணுவினை ஆதி பிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவினை அணுக வல்லாருக்கு அணுவில் அணுவினை அணுகலுமாமே. அதாவது பிரிக்க முடியாத பரம அணுதான் ஆதிசக்தி என்பது நமக்கு இந்த பாடல் மூலமா அவர் தெளிவாக சொல்றாரு. இதனையொட்டி கேள்விகள் இருந்தால் கேட்கவும். ஏன்னா முதல் பதிவில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டே போனேன். இறுதி நேரத்துல உங்களால ஒரு சில கேள்விகள் மட்டுமே அதுல கேட்டீங்க. அதுவும் நேரம் பற்றாக்குறையாக இருந்தது. ஏன்னா உங்களுடைய ஒரு பதிலுக்கே ஒரு கேள்விகளுக்கே நான் லெங்தான ஒரு பதில தான் நான் கொடுப்பேன். எனக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆமா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சொல்றாங்க. இப்ப நீங்க மூல அணு அப்படிங்கிறது ஓங்காரம் சொன்னீங்க. அந்த ஓங்கார ஓசை அந்த இது நமக்குள்ள எங்கெங்க இருக்கு? ஓங்கார ஓசை என்பது இல்ல, ஓங்காரத்துல இருக்கிறத மூல அணு அப்படி சொன்னீங்க, பிரிக்க முடியாத அணு ஓம் அப்படின்னு சொன்னீங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னா அது நம்ம கிட்ட எங்க இருக்குன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நமக்குள்ளார அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஆமாங்க. இப்ப உங்களுக்கு நான் தியோரிக்கலா சொல்றதை விட பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நாவை சுழலாமல், உமிழ்நீர் உழலாமல் என்ற இந்த ஒரு எழுத்தை மாத்திரம் நீங்க உங்க உள்ளிலிருந்து எழுப்புனீங்கன்னா உங்களுடைய சிற்றம்பலத்தில் அது ஒலிக்கும். அது ஒரு முறை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய கடத்துள், சிற்றம்பலத்துள், அம்பலத்தில் அது ஒலிக்கும். இது நீங்களே அது உணர்ந்து அறிந்து கொள்ளலாம். நீங்க எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம், எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளார இந்த நிமிஷம் நீங்க அதை உணரணும் அப்படின்னு கேட்டா என்கின்ற ஒரு அந்த எழுத்து மட்டும், அது அக்ஷரம், அயற்சொல். அக்ஷரம் என்றால் அயற்சொல். அந்த அக்ஷரமாக இருப்பது உங்களுடைய வாயு.
வாசி, உங்களுடைய வாயுவான உங்களுடைய வாசி, அந்த வாசியில் அது எழும்பாருங்க. அது எங்க எழும்புது அப்படின்றத நீங்க இத சொல்லும் பொழுதே நீங்க உணர்வீர்கள். இத தொல்காப்பியர் கபாலத்திலிருந்து கீழே இறங்குகின்றது அப்படின்னு வரு. இத பிராக்டிகலா நீங்க அனுபவிப்பீர்கள். இந்த அகர உகர என அகர அப்படின்றது அகத்திலிருந்து வெளிப்படுவது. நமக்கு அகம் எங்க அப்படின்னு கேட்டா இந்த கடத்தலுக்கு நீங்க செல்லணும். அப்ப ஞானியர்கள் இது இந்திரியம், இது புறப்புறம்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரியத்திலிருந்து நீங்க அகப்புறம் செல்லணும். அகப்புறம்னா உங்களுடைய கரணங்கள். அந்த கரணத்திலிருந்து உங்களுடைய புறத்துக்கு செல்லணும். அது எது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிற்றறிவுக்கு செல்லணும். அந்த சிற்றறிவிலிருந்து உங்களுடைய அகம் பேரறிவு. நீங்க இங்க இருந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா நீங்க உள்ளுக்கு நீங்க போறீங்க. எப்படி போறது அப்படின்னு கேட்டா இட்ஸ் வெரி சிம்பிள். வாட்ச் யுவர் பிரெத். எதையுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய மூச்சை மட்டுமே கவனித்தல். அது கவனிக்க முடியாததுனால தான் அத கண்மூடி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த அதிர்வு நிலையை நீங்க உங்க உள்ளார நீங்க கவனிப்பீங்க. உங்களுக்கு அதிரும் இடத்துல உங்களுக்கு எங்குமே அதிராது. உங்களுடைய இந்த இடத்துல அதிருமா, இந்த இடமா, வயிற்று பிறகா, கீழையா, எந்த இடத்துலயுமே உங்களுடைய அதிர்வை நீங்க உணர முடியாது. உங்களுடைய அதிர்வை நீங்க உங்களுடைய இந்த அம்பலத்தில் நீங்க உணர்வீர்கள். இதுதான் சத்தியம். உங்க கடத்துள் தான் அனைத்தும் இருக்கின்றது. உள்கடந்து 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 கடவுள் கடவுள் இப்படிதான் வந்தது. அந்த ஓர் அணுவிலிருந்து, அதாவது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் தன் தாயின் கருவறையில நாம கருவாக உருவாகுகின்றோம். இந்த உருவாகும் முன்னிலை தந்தை இருக்கிறாரு, தாய் இருக்காங்க. தாயும் தந்தையும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த தாய்க்கு அறிவு இருக்கின்றது, தந்தையிடம் அறிவு இருக்கின்றது. அறிவாகவே இருக்கும் பொழுது இருவரின் இணைதல் செயலுக்கு வராது. இந்த அறிவு மனமாக மாறும். மனமாக மாறினால்தான் இந்த இணைதல் என்ற ஒரு செயல்பாடு நடக்கும். அறிவாகவே இருக்கும் பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த அறிவு மனமாக அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுது. அந்த மனம் என்ற தத்துவம் எடுத்ததனாலதான் இணைதல் வருகின்றது. அப்ப இந்த அண்டவியல்ல ஒன்றுமில்லாத ஒன்று ஒரு தீப்பிழம்பாக இருந்தது. அது வெடித்தது. வெடித்த பிரகாரம் அதுக்கப்புறம் அகர உகர மகரன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அறிவு மனமாக மாறினால்தான் இருவரும் சம்யோகம் பண்ண முடியும். இந்த சம்யோகம் பண்ணும் பொழுது உங்களுடைய மூளையின் உள் கூம்பு சுரப்பி பீனியல் கிளாண்ட் என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த பீனியல் கிளாண்ட் தான் முதலில் சதை பிண்டத்தில் உருவாகிய ஒரு உறுப்பு. ஒரு தாயிடமும் தந்தையிடமும் இந்த பீனியல் கிளாண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது ஹைபோதாலமஸ்க்கு அந்த ஹைபோதாலமஸ் இந்த பீட்டிட்டரி கிளாண்ட்க்கு இந்த பீட்டிட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட்.
இந்த ஸ்டெப் எல்லாம் வந்துட்ட பிறகு இந்த மாஸ்டர் கிளாண்ட்ல இருந்தா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் சுக்கிலம் சுரோனிதம் என்ற 2 வெளிப்படும். இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் சுக்கிலமும் சுரோனிதமும் வெளிப்படும். இருவரிடமும் இருப்பதும் சுக்கிலம், அதாவது இந்த அறிவை சுக்கிலம் என்று கூறுவார்கள். அறிவை சுக்கிலம் என்று கூறுவார்கள், அதுவும் சுக்கிலம் தான். அதனால்தான் சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம். இந்த சுக்லம் அப்படின்றது அறிவு. இந்த அறிவு மனமாக மாறுகின்றது. இது மனமாக மாறினாதான் சம்யோகத்துக்கு இட்டு செல்ல முடியும். அப்ப பீனியல்ல இருந்து ஹைப்போதாலமஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், ஹைப்போதாலமஸ்ல இருந்து பியூட்டரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், பியூட்டரி அதுக்கப்புறம் தான் அதோடைய ஜலாம்சத்தை வந்து வெளிப்படுத்தும். அப்ப ஆகாய ரூபமாக இருப்பது இந்த இடம். இதுக்கு கீழே இறங்கும் பொழுது நீர் தத்துவமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் தான் இந்த சுக்லம் சுரோனிதம் அப்படின்ற 2 வெளிப்படும். இந்த சுக்லம் சுரோனிதம் 2ம் இணையும் பொழுது கருவறையில் 2 அணுக்களிலும் உயிரணுக்கள் இருக்கின்றன. இந்த 2 உயிரணுக்களும் இணைந்து ஒரு அணுவை உருவாக்குகின்றன. அண்டவெளியில் நடந்த அதே நிலை நம்ம பிண்டத்திலும் நடக்கின்றன. எப்படி இந்த உயிர் உருவாகுகின்றது அப்படின்றது, முதலில் வந்து உயிர் உருவாகியது அண்டத்தில். அதுக்கப்புறம் தான் தாண்டி 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 இங்க வந்திருக்குது. இந்த பிண்டத்துல எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா அண்டத்தில் நடந்த அதே நிலைதான் இந்த பிண்டத்திலும். இந்த 2 அணுக்களும் இணைந்து ஒரு அணு உருவாகி அந்த ஒரு அணு மறுநாள் 2 அணுவாக பிரியும். 3வது நாள் அந்த 2 4 அணுவாக பிரியும். அந்த மாதிரி 7 நாட்கள் 1000 சொச்ச அணுக்களாக பிரியும். 1லிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 8, 8லிருந்து 16, 16லிருந்து 32. அந்த மாதிரி 7 நாட்கள் 1000 சொச்ச அணுக்களாக அது உருவாகி 7வது நாள் அந்த டியூப்ல இருந்து கருவறைக்கு அது உருண்டோடி வரும். 7வது நாள் அந்த கருவறைக்கு உருண்டோடி வந்த பிறகு அதில் 50 விழுக்காடு பிளசன்தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தையை மேல வந்து ஒரு பைய மாதிரி மூடிக்கொண்டு இருக்கும் இல்லையா, அந்த பையுக்குள்ளாரதான் அந்த குழந்தை இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு மேல வந்து ஒரு பைய மூடிக்கொண்டு இருக்கும். அந்த பையுக்குள்ளார அந்த ஒரு நீர் இருக்கும். அந்த நீர்ல தான் அந்த குழந்தை இருக்கும். 7வது நாள் அந்த டியூப்ல இருந்து உருண்டோடி கருவறைக்கு வந்து அது அங்க ஒட்டி கொள்ளும். எப்படி வந்து ஒரு பெரிய மரத்துல வந்து ஒட்டுண்ணி மரம் வந்து ஒட்டிக்கிட்டு வளர்கின்றது, அந்த மாதிரி அந்த தாயின் கருவறையில் இந்த குழந்தை ஒட்டிண்டு வளரும். அப்ப தாயின் தொப்புள் கொடிக்கும் இந்த தொப்புள் கொடிக்கும் ஒரு கனெக்ஷனா? அப்படி கிடையாது. ஏன்னா குழந்தையை சுற்றி இருப்பது அந்த பிளசந்தா என்பது. இந்த குழந்தையின் தொப்புள் கொடி அந்த பிளசந்தா உள்ளுக்குதான் இருக்கும். இந்த பிளசந்தா கர்ப்பப்பையில் ஒட்டி கொண்டு இருக்கும். ஒட்டி கொண்டு அதுல இருந்துதான் அது மற்றது எல்லாத்தையுமே அதை வந்து இழுக்கும். அப்ப இந்த 7 நாட்கள் முதல்ல இது அண்டத்திலையும் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 7 ஆற்றல்கள், 7 உலகம், 7 நாட்கள், 7 நிறம், 7 கோள்கள், 7 வகை பிறப்பு, இந்த மாதிரி 7 தாதுக்கள், இப்படி எல்லாம் 7 7 7ன்னு சொல்லப்பட்டிருக்குது. அண்டத்துல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே பிண்டத்திலையும் நிகழும். அங்க பௌர்ணமியா, நம்ம பிண்டத்திலையும் அந்த பௌர்ணமி நிலவும்.
அதனாலதான் சனிக்கிழமையில இந்த ஓசோன் லேயருடைய இந்த கரியமள வாயுவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிண்டத்திலேயும் நமக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அதாவதுங்கம்மா, உங்களுடைய இந்த கூடு இருக்குதுங்க இல்லையா, உங்களுக்கு கொடுத்த அந்த கூடு, எனக்கு கொடுத்த இந்த கூடு, இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம ஒன்று, ஓரறிவு. நாம வந்து 6 அறிவான ஒரு இனம். இந்த கோடு தான் நம்ம வந்து வேறுபடுத்தி வைத்திருக்கின்றது. அதே மாதிரி ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கின்ற இந்த கூடுகள் வேறுபடுத்தி வைத்திருக்கின்றன. ஆனா அறிவு என்னமோ ஒன்றுதான். இதுல 6 அறிவுன்னு சொல்லுகின்ற இந்த மனிதர்களுக்கு ஓரறிவுக்குள்ள இல்லாத தன்மையும் நமக்கு இருக்குது. அப்ப வைரஸ்ன்றது வந்து ஓரறிவு. அது பாருங்க, அது என்னென்னலாம் வேலை பண்ணுது பாருங்க. உங்க அணுக்குள்ளார அது நுழைந்து உங்களுடைய ஒயிட் செல் மாதிரி, வெள்ளை அணுக்கள் மாதிரி அது உருமாறிக்கொள்ளும். உருமாறிக்கொண்டு உங்களுடைய வெள்ளை அணுக்களாக உருமாறிக்கொண்டு உங்களுடைய சிகப்பு அணுக்களை வந்து அது வந்து விழுங்கும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னா கேன்சர். நான் போன பகுதியிலேயே நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய உடம்புல கேன்சர் செல் இருக்குது. நம்ம அணுக்கூடுகள், நம்ம வந்து அணுக்கூடுகள். நாம மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே அணுத்துகள்கள், அணுக்கூடுகள். இத ஒவ்வொன்றையும் வந்து நீங்க புறத்தில் ஒவ்வொரு புத்தகமாக நீங்க படித்து படித்து தெரிந்து கொள்ளுவதை விட, இதே புத்தக படிப்பில் நீங்க மற்றொருவரின் அறிவை நீங்க போயிட்டு படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படி வந்து ஒரு ஞானியர் வந்து அவருடைய அறிவில் அறிவித்த ஒன்றை புத்தகமாக ஏட்டறிவில் கொடுத்தாரோ அத நீங்க படித்து அறிந்து கொள்ள முடியாது. உங்க அறிவுக்குள்ளார நீங்க செல்லணும். நான் சாப்பிட்ட பழத்தை நீங்களும் சாப்பிட வேண்டும். சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிப்பது மட்டுமல்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் என்பதை ஒன்றை, இதனால் இந்த ஒழுக்கத்திற்காக தான் இந்த மார்க்கங்களே வந்தது. இந்த ஒழுக்கத்தை மிக மிக வந்து உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறாங்க. இந்த ஒழுக்கத்திற்காகத்தான், மனிதனை நெறிப்படுத்துவதற்காக, ஒழுக்கமான ஒரு நெறியில் செலுத்துவதற்காகத்தான் இந்த அனைத்து மார்க்குகளும் உருவாகின. ஆனா இது இப்ப மருவி வேறமாக ஆகிவிட்டது. நீங்க உடனே இப்ப நீங்க அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அகர உகர மகர இந்த அதிர்வு நிலையை நீங்க வந்து உணர வேண்டும் என்றால் நல்ல நேரா உட்காந்துக்கீங்க. இரு கண்களையும் வந்து மூடி இந்த கண்களை நீங்க கீழே பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தூக்க நிலைக்கு வந்து அது இட்டு சென்றோம். கண்களை நீங்க மேல் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விழிப்பாக உங்களுடைய அறிவை வந்து விழிப்பாக வைத்துக் கொள்ள உங்களுடைய தூக்க நிலைக்கு இட்டு செல்லாது. ஏன் தெரியுங்களா? இந்த கர்ப்பப்பையில இந்த இடத்துக்கு வரேன் நானே. ஏன்னு காரணம் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வரேன். கருவறையில் 50 விழுக்காடு இந்த பிளசந்தாவாகவும் 50 விழுக்காடு இந்த சதைப்பிண்டமாக. அப்ப முதல்ல ஒரு சதைப்பிண்டம், இதுக்கு வந்து பேர் வந்து இட்ஸ் ஜைகாட். இந்த சதைப்பிண்டம் அதிலிருந்து முதல்ல ஒரு உறுப்பு வந்து உந்தி தள்ளப்பட்டு வரும். அதுதான் வந்து கூம்பு சுரப்பி. அத in English we call as a pineal gland.
இந்த சுரப்பி தான் முதலில் உருவாகும் அந்த சதைப்பிண்டத்தில். இந்த உள்புறத்துல இந்த உறுப்புகள் எல்லாம் உருவாகின பிறகு அதுக்கப்புறம் இந்த புற உறுப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல முதலில் உருவாகியது எது அப்படின்னு கேட்டா இந்த கண்கள். மூக்கில்ல, வாயில்ல, காதில்ல, இந்த கண்கள். இந்த கண்கள் தான் முதலில் உருவாகியது. இந்த கண்களின் அந்த நகுலன் என்ற நாடி இருக்குது இல்லையா, அது டைரக்டா உங்களுடைய பீனியல் கிளாண்டுக்கு வந்து கனெக்டட் ஆயிருக்கும். உங்களுடைய கண்களை நீங்க அப்படி மேல தூர்க்கும் பொழுது இந்த நாடி இருக்குது இல்லையா, அது இப்படி கிராஸ் பண்ணி இருக்கும். உங்களுடைய பீனியல் கிளாண்ட்ல இருந்து இந்த 2 கண்ணுக்கும் இப்படி கிராஸ் பண்ணி வரும். இப்படி கிராஸ் பண்ணி இந்த 2 கண்கள் இது கிராஸ் பண்ணி இது ரைட்டா வந்து நேரடியாக உங்களுடைய பீனியலுக்கு டச் ஆகும். அப்ப உங்களுடைய உள்ளிருக்கின்ற அது செயல் இழந்து விட்டால் நீங்க எதுவுமே இல்லை. உங்களுடைய ஹார்ட் பீட் எதுன்னு நீங்க சொல்லாதீங்க. இது ஹார்ட் வந்து இது ஒரு உறுப்பு. உண்மையான இருதய துடிப்பு இது கிடையாது. உண்மையான இருதய துடிப்பு எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய கூம்பு சுரப்பியில் தான் உள்ளது. ஏன்னா ஹார்ட் பீட் வந்து நின்றோம் பாருங்க, சிபி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து சிபி கொடுப்பாங்க. ஏன்னா அதை துடிக்க வைக்கிறதுக்காக சிபி கொடுப்பாங்க. உண்மையான இருதய துடிப்பு எங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய சுழிமுனை நாடி. அது நீங்க உண்மையாக நீங்க இறந்துட்டீங்களா இல்லையான்றத வந்து எப்படின்னா, இப்படி ஒரு டார்ச் லைட் எடுத்து இப்படி வச்சு கண்ணை திறந்து இப்படி செய்வாங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கண்மணி விரிந்து சுருங்கும். பீனியல் உங்களுக்கு ஆக்டிவா இருக்குதுன்னா டாக்டர் இப்படி இப்படி இப்படின்னு செய்யும் பொழுது 2 கண்ணுக்கு முன்னுக்கு செய்வாங்க, இப்படி இப்படி செய்வாங்க. இத செய்யும் பொழுது அந்த கண்மணி விரிந்து சுருங்கும். அப்ப இன்னமும் துடிப்பு இருக்குது, சிபி பண்ணுவாங்க. என்னதான் இங்க இருதய துடிப்பு நின்று விட்டாலும். அப்ப உண்மையான இருதய துடிப்பு எங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய கூம்பு சுரப்பியில் தான் இருக்கின்றது. அந்த கூம்பு சுரப்பியை தான் உங்களுடைய தேர்ட் ஐ, 3வது கண், அகக்கண், அறிவு கண். இந்த கண்ணு கிடையாது. இங்க போட்டிருக்கிற இங்க அப்படி வரைஞ்சிக்கிற அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து மனிதர்களுக்கு வழங்கும்படியாக அப்படி ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அகக்கண் என்பது அது அகத்தில் உள்ளது. அதுவே ஞானக்கண், அறிவுக்கண். அதுதான் உண்மையான அறிவுக்கண். கண் என்பது எது அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான கண். அந்த கண்கள் தெளிவாக இருந்தாதான் உங்களால இது பார்க்க முடியும். நீங்க பாருங்க, இந்த 2 கண்ணுமே சில பேத்துக்கு வேலை செய்யாது. 2 பேத்துக்குமே சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த 2 கண்ணுமே வந்து பார்க்க இயலாது. ஆனா அவங்களால எல்லா செயல்பாடுகளையும் பண்ண முடியும். துல்லிதமாக செய்வாங்க, துல்லிதமாக சில இடங்களுக்கு செல்லுவாங்க. இயல்பான மனிதர்களை போலவே இருப்பாங்க. அவங்களுக்கும் சில அதிவேகமான ஆற்றல்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த 2 உறுப்புகள் மட்டும் வேலை செய்யாம இருக்கும். அப்ப பார்ப்பது எது அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கின்ற இந்த அகக்கண் தான், இந்த அறிவு தான் பார்ப்பது. இந்த அறிவுதான் கண்கள் வழியாக பார்க்கின்றது. இந்த அறிவுதான் காதுகள் வழியாக கேட்கின்றது. இந்த அறிவுதான் வாய் வழியாக பேசுகின்றது, தொடு உணர்வாக உணர்கின்றது. அது போன தொல்காப்பியர் சொன்ன அந்த அறிவியல நான் விளக்கி போன தடவை நான் சொல்லி இருந்தேன். இந்த தசாவதாரம் வரும் இல்லைங்களா வைணவத்துல, 9 அவதாரங்கள். இந்த தசாவதாரத்துல முதலில் வருகின்ற மச்ச அவதாரம் எது அப்படின்னு கேட்டா இந்த ஜைகோட்ல உருவாகுகின்ற முதல் வெளி உறுப்புல கண்கள். அந்த கண்களை பாதுகாக்கின்ற இந்த தலை ஓடுதான் கூர்ம அவதாரம்.
இது எல்லாத்திலையுமே அறிவியல் இருக்கின்றது. நான் போன தடவையே நான் சொல்லிட்டேன், அனைத்தும் எதை தொட்டாலும் அண்டத்துல எதெல்லாம் இருக்குதோ இது புண்டத்திலையும் இருக்குது. சூரியன் உங்களுக்குள்ளார இருக்குதா? இருக்குது. நிலவு இருக்கின்றதா? இருக்கின்றது. நவக்கோள்களும் இருக்கின்றதா? இருக்கின்றது. அப்ப நீங்க வெளியில பார்க்கின்ற இந்த நவக்கோள்கள் மாதிரியே உங்க உள்ளுக்கு இருக்குமா? இருக்காது. ஆறு ஆதாரங்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க, நிறைய புத்தகங்கள் படித்து இருந்திருப்பீங்க, கீழிருந்து நீங்க 6 ஆதாரங்களையும் நீங்க படித்து இருந்திருப்பீங்க. ஆனா when you go to the PhD, the highest level of educationக்கு நீங்க இன்னர் educationக்கு நீங்க போகும் பொழுது இந்த 6 ஆதாரங்களும் உங்களுடைய சிற்றம்பலத்தின் உள்ளே இருப்பதை நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்க பேசிக்ல இருக்கும் பொழுதே நான் வந்து ஹையஸ்டான ஒரு விஷயத்த வந்து சொன்னா உங்களுக்கு வந்து விளங்காது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது சரிகையிலிருந்து கிரிகை, கிரிகையிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம், ஞானத்தில் சென்றாலும் நீங்க ஞானத்திலிருந்து கிரிகை, ஞானத்திலிருந்து சரிகை, அதுலயும் அப்படியே படிப்படியா ஏறணும். எப்படி வந்து 18 படி ஏறுவீங்க அந்த மாதிரி. ஐயப்பன் படிக்கு 18 படி, அனைத்தும் தத்துவம் உடையது. உங்களுடைய ஒரு கேள்விக்கு நிறைய ஓடிண்டே இருக்குது பாத்தீங்களா? நன்றிகள் அம்மா. ஏன்னா கேள்வி கேட்பதும் ஒரு ஞானம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு சின்ன டவுட்டில் ஒரு கேள்வி கேளுங்க ஐயா. நம்ம மனிதர்கள் வந்து பல இடத்துல இருக்காங்க, பல இடத்துல பல மொழிகள் பேசுகிறாங்க, பல மொழியை நம்ம கற்றுக்கிறோம். அது மூலயமா நம்ம பல மனுஷங்க கிட்ட பேசுகிறோம். இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, அப்புறமா ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னும் வேறு என்னெல்லாம் மொழி இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்குறோம். அது கொஞ்சம் காலம் எடுத்துக்குது. ஆனால் கற்றுக்கிட்டு அதை நம்ம நல்லா பேசி நல்லா அதுக்கேற்ற அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் அப்ஜெக்டிவாக அட்டைன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு திறமை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம சின்ன வயசு சின்ன குழந்தைய பிறந்ததுலேருந்து முதுமையாகி இறக்குற வரலும் நானாக தான் இருக்கேன், நீங்களாக தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புகள்லாம் இருக்குது. இப்போது அந்த உறுப்புகள் உள்ளே வந்துட்டு சில மொழி பேசும். இப்போது தண்ணி வேணும்னு கேட்கும், நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிப்பீங்க. டீ வேணும்னு கேட்கும், கரெக்டாக டீ குடிப்பீங்க. சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லும், அதில் வெரைட்டியாக எனக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லணும். கேரட் சாப்பிடணும்னு சொல்லணும், பீட்ரூட் சாப்பிட்ணுன்னு சொல்லணும், உப்பு வேணும்னு, இனிப்பு வேணும்னு. இந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு மொழி. இந்த மொழி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு அந்த மொழிக்கான அந்த அந்த மொழி இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்க்கான அந்த மீனிங்ஃபுல்லான ஃபீலிங் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் உடம்பு அந்த மொழிக்கான மீனிங் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மொழி வந்து பிறந்த உடனே நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அந்த மொழி அது வந்து நீங்கள் 100 வயசு ஆனாலும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். நீங்கள் பிறந்த அதே மொழி அது உங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டே வரும், உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கும். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே செயல்படுற ஒவ்வொரு உறுப்புகள், அது கிட்னியாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பிரெயின் கூட எப்படி கனெக்ட் ஆகி எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி? ஆனால் நீங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும், எனக்கு நான் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது என்னோட நாடு, அது உங்களோட நாடு, அது உங்களோட கூடு, இது என்னோட கூடு. அதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க நம்ம மெடிடேட் பண்ணி நெட்ரிக்கன் அதாவது அந்த ஐ இன்னர் ஐ வழியாக பண்ணலாம். இந்த விஷயத்தை வந்து யாருமே எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வி ஆர் லுக்கிங், வெளி உலகத்தை மட்டும்தான் பார்க்குறோம், வெளி உலகத்தை மட்டும் தான் செய்கிறோம், நம்மளுக்குள்ளே யாரும் பார்க்க மாட்டோம். இந்த சப்ஜெக்டை யாராவது ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து நம்ம வந்து நம்மளை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம தான் நம்ம கூட இருக்கோம். எப்படின்றது உங்ககிட்ட நான் கேட்குறேன், எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்குள்ள?
ஒவ்வொரு நம்மளுக்குள்ளார அசைவுகளும். ஏன்னா தலையில இருந்து கால் வரலும் நம்ம கம்யூனிகேட் பண்ண. ஆமா. ஸோ இது எனக்கு கொஞ்சம் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த அகமொழியை பத்தி நீங்க பேசுனீங்க. அகமொழி என்பது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து அது உங்களுக்கு வந்து இருக்கும் உள்ளுக்கு. அகமொழி என்பது அது என்ன மொழி அப்படின்னு கேட்டா, ஆஹ் வெளியில வந்து இந்த எழுத்துருவமாக சொல்ல முடியாது. ஏன்னா எழுத்து என்பது வந்து முதல்ல உருவாகியது வந்து வரி வடிவம் அல்ல, ஒளி வடிவம். ஒரு குழந்தை பிறந்தோனே முதல்ல அதை அழுகணும், சத்தம். எப்படி நான் அண்டத்துல வந்து இந்த சத்தம் பிறந்தது அப்படின்னு சொன்ன தெரியுங்களா? அந்த மாதிரி குழந்தை முதல்ல பிறந்தோன்னு அதை அழுகணும், சத்தம். அது அதனுடைய முதல் மொழி. அந்த மாதிரி உங்களுடைய அகத்துல உள்ள உறுப்புகள் எல்லாமே நீங்க காலையில நீங்க எழுந்தவுடன் பசிக்கும், பசி இருக்கும். அந்த பசியில நீங்க குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு பால் வேண்டும் தாயே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால அப்ப என்ன மொழி பயன்படுத்தினீங்கன்னா அழுவது. அதை தாய் உணர்ந்து உங்களுக்கு பால் தான் வேணும் அப்படின்றத வந்து அந்த நேரத்துல வந்து கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பசி வரும் பொழுது நீங்க அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன பண்றீங்கன்னா நீங்க அலறீங்க. அழுவது மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரே மொழிதான். அகத்துல பசி என்பது என்கின்ற ஒரு மொழி. அது பசி என்பது அது ஒரு மொழி, அகமொழி. இது உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த அகமொழி குழந்தையாக இருக்கும் பொழுது வெளிப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா, அழுகை என்ற ஒரு புறமொழி வெளிப்பட்டது. அது பேச தெரிந்த பிறகு எனக்கு உணவு வேணும் அப்படின்றது வந்து வார்த்தை வழியாக பேசுறோம். ஆனா அகமொழி என்பது ஒன்றுதான். நீங்க குழந்தையாக இருக்கும் பொழுதும் சரி, நீங்க இறுதி காலம் வரைக்கும் அகமொழி ஒன்றே ஒன்றுதான். ஆனா உங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல பரிணாமம் கண்டு புறத்தில் வரும் பொழுது அது மாறிக்கொண்டது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகமொழி அந்த பசி என்ற ஒரு மொழி ஒண்ணு வெளிப்படும். ஆனா மனதால் நீங்க வந்து டிஸ்டர்பா இருப்பீங்க. மனம் உங்களுக்கு வந்து ஒரு வேதனைக்குட்பட்டு இருக்கும். ஒரு வேதனை அதுக்கு உட்பட்டு அந்த மனம் இருக்கின்றதனால் பசியை புறக்கணித்து விட்டீர்கள். ஆனா பசி என்பது அகத்தில் இருக்கும், அந்த மொழி எழும்பும். ஆனா புறத்துல மனம் என்ற ஒன்று, இந்த கரணத்துல இந்த மனம் என்ற ஒன்று அந்த கவலைக்கு உட்பட்டதுனால எனக்கு உணவு வேண்டாம். ஆனா இதுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்காததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உங்களை நோய்க்கு இட்டு செல்லும். ஏன்னா இது வந்துங்கயா எல்லாம் வந்து ப்ரீ செட்டிங். அனைத்து நிகழ்வுகளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அனைத்து நிகழ்வுகளும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த அண்டவியல் நடந்து இன்றைய நாள் வரைக்கும் அனைத்தும் இட்ஸ் ஃபேட்டட், நிர்ணயிக்கப்பட்டது. அது கரெக்டா அதுவாக அனைத்தும் நடக்கும். நான் இப்ப தடிக்கி விழுந்தாலும் சரி, இல்ல எழுந்தாலும் சரி, இல்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டது. அது போல அதனால்தான் கீதாச்சாரத்துல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ எது நடக்கவிருக்கின்றதோ அனைத்தும் நன்றாகவே அப்படின்னு அதுல கொடுத்திருந்திருப்பாங்க, அது கீதாச்சாரத்துல. அந்த மாதிரி நீங்க பிறந்ததுல இருந்து எப்படி வந்து இந்த இரண்டு சுக்கிலம் ஸ்ரோனிதம் ஒன்றிணைந்து
ஒரு அணுவாக மாறி. இது யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா, வகுப்பு எடுத்தாங்களா? உள்ளுக்கு எதுவுமே கிடையாது. அது அதுவாக எல்லாமே கட்டமைப்பு பிரகாரம் அது எல்லாமே கரெக்டா நடக்கும். இந்த மாதிரி பிறந்தவுடன் உங்களுக்கு உங்க அகத்துல இது எல்லாமே சரியாக நடக்கின்றது. சரியாக நடக்கின்ற நேரத்துல நாம நம்மளுடைய மனதின் பாதிப்புக்கு உட்பட்டபடியால் அந்தந்த நேரத்துல அதை நம்ம சரியாக பண்ண மாட்டோம். நாம தவறிடுவோம். அப்ப அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, காலையில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் உணவு கொடுக்கணும். ஆனா நாம அந்த நேரத்துல உணவு கொடுக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்துல அது அதனுடைய அமிலத்தை வெளியாக்கிவிடும். அந்த அமிலத்தை வெளியாக்கிறோம். உணவு இல்லாத பட்சத்துல, உணவு இல்லையே, ஏன்னா அந்த அமிலத்தை எதுக்கு வெளியாக்குதுன்னா, நீ உணவு கொடுப்ப, அந்த உணவை செரிமானம் பண்றதுக்காக அந்த அமிலத்தை வெளியாக்கும். உணவு இல்லை இல்லையா? அதனால அது என்ன பண்ணும்னா, அந்த அமிலம் அது ஹையஸ்ட் ஒரு அசிடிக் லெவல், உணவை செரிமானம் பண்ணணும் இல்லையா? அந்த அமிலம் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய குடலையே அது அந்த அசிட் பட்டு புண்ணாயிரும். இதுதான் கேஸ்ட்ரிக் become as a ulcer become as a cancer, குடல் கேன்சர். அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு புண்ணு, அந்த புண்ணு பெரும்புண்ணாக மாறி, அந்த பெரும்புண்ணு இன்னும் அது மோசமான ஒரு நிலைக்கு இட்டு செல்றோம். அப்ப அகமொழி அது நீங்க பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் அது அந்த மொழிய கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கும். அது அதோடைய கடமையிலிருந்து அது விலகாது. நாம வளர 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 இந்த மனம் விரிவடைய 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 மனம் போன போக்கில் சென்று கொண்டிருப்போம். வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம் அப்படின்ற மனதெல்லாம் மன ரீதியாக நிறைய பேர் எல்லாம் பேசுவாங்க. இந்த வெளி மனதில இருந்து எப்படி உள்ள போகணும், உள்ளில இருந்து அதுக்கு எப்படி உள்ள போகணும் அப்படின்றது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது உங்களுடைய வாயு. இந்த வாயு தான் உங்க உள்ளுக்கு இந்த சுக்கிலமும் சிரோனிதமும் இலக்கி கொண்டுட்டு வந்ததும் வாயுதான். இது உள்ளில் இரண்டும் இணைவதும் வாயுதான். என முதல் ஆற்றலே வாயுதான். பிரபஞ்சத்தில் முதல் ஆற்றலே வாயுதான். அப்ப இந்த வாயு உங்க உடல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்க செய்ய முடியும். இது கடைசியா உடலை விட்டு வெளியேறிவிட்டால், இந்த உடல் உடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இதுக்கு பேர் உடலும் இல்லை, தேகமும் இல்லை. அப்ப இந்த வாயு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு உடல் என்று சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு பிரணவ தேகம்ன்றோம், அதுக்கு மனோதேகம், விஞ்ஞான தேகம், இந்த மாதிரி தேகங்கள் எல்லாம் சொல்லுவோம். அது உள்ள இருக்கிற வரைக்கும் தான். அது உள்ளல இருந்து வெளியில போயிருச்சு அப்படின்னு சொன்னா ஜடம். அது உள்ள இருக்கிற வரைக்கும் அறிவு பிரகாசிக்கும். அருளாக கொடுக்கப்பட்டதே உங்களுடைய சுவாசம். இந்த சுவாசம் உள்ள இருக்கிற வரைக்கும். அதனாலதான் பயத்தில் பதறாதே, பயப்படாதே. பயந்தால் உன்னுடைய பிராணன் வீணாகுகின்றது. நீங்க எதை எடுத்தாலும் ஐயா, இப்ப உள்ள காலகட்டத்துக்கு உங்களை நீங்க அறிந்து கொள்ளணும். நான் யார்? நான் ஒரு அறிவு. இந்த அறிவு சுத்த அறிவிலிருந்து வெளிப்பட்டது. இந்த சுத்த அறிவு உங்களுடைய தாயின் தகப்பனுமான இந்த அறிவுக்குள்ளார அது அப்படியே ஒரு செயின் மாதிரி நீங்க போய்கிட்டே இருங்களேன். இந்த அணுக்கள் எல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டது? பரமாணு, பிரிக்க முடியாத பரமாணு.
அதனாலதான் நம்மளுடைய டிஎன்ஏ எடுத்து 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 பார்த்தோம்னா நம்மளுடைய அணுக்கள் எல்லாமே எங்க போகுது? மூலக்கூறு கிட்ட போகுது. we are one. சிங்குலரிட்டியிலிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த அனைத்தும். பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல்ல வரும் பொழுது, இந்த பிராக்டிக்கல்ல வரும் பொழுது நீங்க உங்களுடைய அகம் சார்ந்த பயணத்தையும் வச்சுக்கணும். அதுபோல இப்போ உள்ள வாழ்வியலுக்கு எது எது உங்களுக்கு தோதுவானது அப்படின்னு கேட்டா, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கின்ற ஒரு விடயத்தையும் நீங்க வச்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய இந்த வாழ்வியல்ல ஜீவகாருண்ய பணியையும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற ஜீவர்களை இம்சிக்க கூடாது. மற்ற ஜீவர்களை இம்சிக்காமல் நம்ம நடந்துக்கணும். அதாவது ஜீவகாருண்ய சாப்பாடு இல்லாத உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்ல, ஒரு வன்மமாக கோபமாக இன்னொருத்தவங்களை நீங்க ஏசும் பொழுது அந்த மனம் அந்த இடத்துல வலிக்குது தெரியுங்களா? அதுவும் தவறு. ஜீவகாருண்ய பணி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பசிக்குது, நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், அது மட்டும் கிடையாது. உங்களுடைய நீங்க பார்க்கும் பொழுது ஒரு புன்னகைக்கிறேன் அப்படின்னாலே அது உங்களுக்கு பேரானந்தம். வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய பணியை சொல்லி இருக்கிறாரு. அது அன்னமிட சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுல பாருங்க, அதுல ஒரு சயின்ஸான ஒரு விஷயம் இருக்குது. நீங்க நல்ல பசியில இருக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. மிருகத்துக்கோ இல்ல பசியில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ ஒரு ஆன்மாவுக்கு நீங்க சாதம் கொடுக்குறீங்க. அந்த சாதம் கொடுத்து அந்த ஆன்மாவுக்கு வயிறு நிறையும் பாருங்க. வயிறு நிறையும் பொழுது அவங்க மகிழ்ச்சி அடையறத நீங்க இரு கண்களால பாக்குறீங்க. அதை பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உங்க மகிழ்ச்சியும் நீங்க உங்களுக்குள்ளார அந்த மகிழ்ச்சி வெளிப்படும். அது அடைந்த அந்த ஆனந்தம் உங்களுக்கும் அந்த ஆனந்தம் வெளிப்படும். அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆனந்தமும் அந்த அன்பும் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்களுடைய அணுக்கள் புதுப்பிக்கும், ரீஜெனரேட் ஆகும். அணுக்கள் புதுப்பிக்கும். நீங்க கவலையில் உள்ள போகும் போதோ பயத்துல இருக்கும் பொழுதும் அணுக்களின் சிதைவுகள் நடக்கும், அணு உடையும். இதெல்லாம் பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நீங்க வீட்டுல இருப்பீங்க, இந்த நேரம் ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒன்று அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தெரிய வந்துச்சுன்னா செவி கேட்கும். செவி கேட்டு பிரெயினுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். கொடுத்த கையோட நம்மளுடைய வயிறு கலக்கும். வயிறுக்குள்ளார ஒரு குளறுபடி நடக்கும். மனம் பதபதைக்கும். இந்த நிகழ்வுகள் இயல்பாக நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அப்ப போன தடவை நான் பேசி இருந்திருப்பேன், தமிழ் என்பது தன்னுள் உணர்ந்தவனுக்கு அது தம்முள் என்ற ஒரு மொழி என்பது தெரியும். அதாவது இங்க சொல்றதுதான் மொழி. ஆனா அகமொழின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா, அது இப்படி பேசாது, அது உள்ளிலிருந்து. சில நேரம் நீங்க வாயை திறந்து கூட பேசி இருந்திருக்க மாட்டீங்க. அகத்துல நீங்க இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு இருந்திருப்பீங்க. அத உங்க பக்கத்துல உள்ளவங்க அதை உணர்ந்து கொண்டு கையில கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கணும் போல இருக்குதுங்களா, உங்களுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா, அது அந்த அறிவு உணர்ந்திருக்கும். அப்ப நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும்,
இந்த அறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அகமும் புறமும் வந்து ஒரே வேவ் லெங்க்ல எடுத்துக்கிட்டு போங்க. நான் வந்து பேச்சை நிறுத்தி மூச்சை மட்டுமே கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வரும் பொழுது ஆணவமும் அகங்காரமும் தலை தூக்கி தலை விரித்து ஆடுகின்றது அப்படின்ற நோ பாயிண்ட். நோ பாயிண்ட். அதனாலதான் அவங்க கேட்பாங்க, கொங்கணர்கிட்ட கேட்பாங்க, என்னன்னு நீ கண் விழித்து பார்த்தவுடன் எரிவதற்கு கொக்கென்று நினைத்தாயோ அப்படின்ட்டுன்னு. அதனால உங்களுடைய அகப்பயணத்துல இருந்தாலும் சகஜ பழக்கத்திலையும் இருந்து கொண்டே இருங்கள். உங்களுடைய இரு கண்களும் ஒரு பொருளை எப்படி வந்து சமமாக பார்க்கின்றதோ அகமும் புறமும் ஒரே நிலையில வந்து நீங்க செல்லணும். அப்ப உணர்ந்து கொண்டே இருங்க. உங்க அகத்தை நீங்க வந்து புற வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த அறிவு சார்ந்த அந்த அறிவு நிலைக்கே நீங்க வரணும். வெளிமனம் போன போக்கிலே போகக்கூடாது. இத எப்படி வந்து சில பிராக்டிகல் வந்து எப்படி இதுக்கு வந்து பண்றது அப்படின்னு கேட்டா, இது ஏன்னா நான் அங்க மலேசியாவில இருக்கிறேன். பல மாதிரி பல ஆன்மாக்கள் பலவிதமாக சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கே சில விடயங்கள் வந்து வந்த வண்ணமாக இருக்கும். நான் இதை எதை பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதனால இதுல வர்றவங்க இன்னொன்னு கொண்டுங்கய்யா, ஆன்மீகத்தை வைத்து எங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மீகத்தை வைத்து பணம் பண்ணுவது எங்களுடைய குரு துரோகம். நாங்க உழைக்கணும். ஆன்மீகத்தை வைத்து பணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு குரு துரோகம். ஏன்னா என்கிட்ட எந்த ஊதியமும் என்கிட்ட எந்த பணமும் கேட்காம என் உள்ள இருந்து என்னுடைய சுவாசம் எனக்கு சேவகனாக வேலை செய்து கொண்டிருக்குது. நான் கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவளாக இருந்தாலும் சரி, அது எனக்கு உழைக்குது. ஜீரண பைய ஜீரணிச்சு கொடுக்குது, வெளியேற்ற வேண்டிய பொருட்களை அது வெளியேற்றி கொடுக்கின்றது. சரியான செயல்பாடுகளை வந்து இந்த அனைத்து உறுப்புகளும் வந்து அதாவது வேலைகளை வந்து அது சரியாக செய்து கொண்டு இருக்குது. இந்த வாயுக்களின் மூலியமாக அனைத்து உறுப்புகளும் சரியாக செய்து கொண்டு இருக்குது. அது என்கிட்ட எந்த ஒரு பணமும் கேட்கல. அகத்திலிருந்து கொடுக்கின்ற அந்த ஞானத்துக்கு பரம்பொருள் எந்த ஊதியத்தையும் கேட்கல. ஆனா இத இன்னொரு ஆத்மனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த பணத்தால் அங்க வந்து நிர்ணயிக்க முடியாது. அதனால நம்மளுக்கும் தொழில் இருக்குது. தொழில்ல வந்து நம்மளும் வேலை பண்ணணும், வேலை செய்யணும், உழைக்கணும். ஏன்னா இந்த தேகம் இந்த தேகத்துக்காக வேண்டி நான் உழைக்கணும். ஆன்ம தாகத்துக்காக நான் வந்து இதை வைத்து நான் வந்து பணம் ஈட்டுக்கொண்டு அதன் மூலியமாக நான் வந்து சாப்பிடக்கூடாது. இது எங்களுடைய ஒரு கொள்கை. அதனால நம்பர் வந்து எப்போதுமே நான் போட்டிருந்திருப்பேன். நீங்க ஐயாவிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுலபமான வழிமுறைகள், இலகுவான வழிமுறைகள் பின்பற்றுவதற்கு நீங்க தயாராக இருக்கணும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பின்பற்றி கொண்டு உங்களுடைய விசாரத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். சத்விசாரம். இந்த சத்விசாரம் பண்ணும் பொழுது கேக்குறீங்க, இத மறுபடியும் நீங்க அகத்துக்கு போங்க. இது புறத்தில் நடப்பது இந்த சத்விசாரம். இந்த சத்விசாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டு மறுபடியும் உங்களுடைய அகத்துக்கு நீங்க போகணும். அதாவது
உங்களுடைய பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கின்ற விதம் எந்த விதம், எப்படி இலகுவான விதம். ஆனா அதை நம்ம வந்து கடினமாக்கி கொள்கின்றோம். அது என்ன என்பதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நான் ஒரு நாள் வந்து பாடமாகவே இதை நான் நடத்துகின்றேன். ஏன்னா இங்க வந்து வகுப்புகள் இருக்குதுங்க ஐயா, மலேசியாவில வந்து இங்க வகுப்புகள் இருக்குது. அதனால இங்க வந்து நேரடியாக இந்த ஆன்லைன்ல விட எனக்கு நேரடியாக வகுப்புகள் நடத்துறதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நான் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அங்க நேரடி வகுப்புகளை வந்து நான் மேற்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஐயா. அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏன்னா நான் எப்படி பார்த்தாலும் வருடத்துக்கு ஒரு 2 முறை வந்துட்டு போற ஆளுதான். அந்த வருடம் வரல. வருஷத்துல எப்படி நான் 2 தடவை தமிழ்நாட்டுக்கு நான் வந்துட்டு போவேன். ரொம்ப நன்றி. என்ன சொல்றது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இந்திய நேரப்படி மலேசியா நேரத்துக்கும் டிஃபரெண்ட் உண்டு. 1.5 மணி நேரம் டிஃபரெண்ட் உண்டு. 2.5 மணி நேரம் டிஃபரெண்ட் உண்டு. 2.5 மணி நேரம். இப்போ கரண்ட்லி இப்போ இங்க மணி 9:15னா நைட்டு 11:47 கிட்டத்தட்ட 12 மணிக்கு உட்காந்து ஒரு சுயநலம் பாடாம பொதுநலத்துக்காக நின்று ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ஏ கிரேட். ஆக்சுவலி நான் எதனால அந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு விஷயம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்கம்மா. ஏன்னா நானும் வந்தேன், நானும் செஞ்சேன், நானும் இது பண்ணேன் அப்படின்னு தான் இருக்குமே தவிர நான் வெளிப்படையா பேசுறேன். ஐயா இந்த நேரத்துல வந்து திருப்பி ஐயாவை நினைவு கூடணும். ஏன்னா குரு இல்லை அப்படின்னா ஒரு வாசியோகத்துல இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு குரு சொல்லி கொடுக்கல. ஒரு குரு அப்படின்றத வந்து சிவன் சுரேஷ் ஐயா வந்து உங்க நம்பரை கொடுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே இல்லம்மா, நீங்க கையெழுத்து கும்பிடக்கூடாது, நான் தான் கையெழுத்து கும்பிடணும். அது தவறு. என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையிலேயே அவரான நான் நிறைய டைம் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப வெளியே சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தும் ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் பண்றேன் பார்த்துலாம் செஞ்சலாம்னுவாரு. பட் இந்த டைம் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிய வந்து அவருக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல ஐயாவை வந்து நினைவு கூறணும். ஏன்னா ஐயா ஒருத்தர் இல்லை அப்படின்னா உங்களை எனக்கு வந்து கண்டிப்பா சத்தியமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க மலேசியால இருக்கீங்க, நான் சென்னையில இருக்கேன். ஏதோ ஒரு ரூபத்துல சந்திப்போம். இறை நினைச்சிரு அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல இப்போ வந்து குமுதாமாவை அடியன் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்காமலாம் இருக்காரு. 2வது ரொம்ப ரொம்ப இன்டெப்த் சப்ஜெக்ட். ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு விடை வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப உள்ளாந்து எடுத்துட்டு போறீங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து கிளியர் கட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, மணி மந்திர அவசகம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசுனீங்க. இந்த நேரத்துல மணி மந்திர அவசகத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு வந்து குமரேசன் ஐயா. ஏன்னா அவரையும் வந்து நான் வந்து நினைவு கூறணும். ஏன்னா முதல்ல ஒரு அறக்கட்டளையா உருவாக்குங்க, ஒரு இதுவா பண்ணுங்க, எவ்வளவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயத்துக்கு பண்ணி கொடுத்தவர் அவரு. நீங்க மணி மந்திர அவசகம்னு சொல்லும் போது அவரையும் எனக்கு வந்து ஞாபகம் பறிச்சு கொடுத்தீங்க. அது இல்லாம வாசி யோகத்தை வந்து முதல்ல எனக்கு வாசி யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து சோமசுந்தர் ஐயா, பழனியில இருக்க அருள்நிதி. அவரையும் வந்து ஒரு டச் பண்ணி விட்டுட்டீங்க. நிறைய விஷயம் வந்து நீங்க பேசும்போது வந்து ஒவ்வொரு ஆளையும் வந்து நான் வந்து ரிமைண்ட் பண்ணி அவங்களுக்கு நான் நன்றி தான் தெரிவிக்கிறேனே தவிர உங்க மூலியமா நிறைய விஷயத்த வந்து நல்லா அருமையா பேசியிருந்தீங்கம்மா. அருமையா பேசியிருக்கீங்கன்னு சொல்லி வாய் வார்த்தைக்கு சொல்லல, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வந்து உடையன்றதை வந்து நான் சொல்றதுக்கு விரும்பல, நிறைய தான் பேசியிருந்தீங்க. ஒன்ஸ் அகைன் வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. சிவன் சுரேஷ் ஐயாவுக்கு தான் மிக்க நன்றியை நம்ம தெரிவிச்சு கொள்ளணும்.
நான் எப்ப நான் பேசினாலும் சிவன் சுரேஷ் ஐயாவுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். மறாவது நாளே எனக்கு கால் பண்ணி வர பேசினார் அவரு. அதாவது வருகின்ற காலத்துல, ஏன்னா நான் 1 by 1 தான் போகணும் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா விநாயகர் முருகனை பத்தி முதல்ல விநாயகரை பத்தி பேசணும். இந்த விநாயகர் தத்துவம் என்பது எப்படி உருவாகியது, அப்புறம் முருகனுடைய பேசுறது அந்த 1 மணி நேரம் வந்து பற்றாதுங்க ஐயா. நம்ம ஒரு நாளைக்கு இப்ப நம்ம வந்து சிவத்தை பத்தி பேசணும்னா அடுத்தது விநாயகரை பத்தி அவரை மட்டும்தான் அந்த அந்த டாபிக் வந்து அப்புறம் இருக்கணும். அது அடுத்த மாதம் பார்ப்போம். சரிங்களா? ஆமா ஆமா, உங்களுக்கு நான் டேட் அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க டேட் வாட்ஸ்அப் பார்த்து டேட் மட்டும் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்துருங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 டேட்டா கமிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து அடுத்த மாசம் மினிமம் டேட்டா இருக்கு. ஆகஸ்ட்ல ஒரு டேட்டு, செப்டம்பர்ல ஒரு டேட், அக்டோபர்ல ஒரு டேட். ரொம்ப ரொம்ப நன்றி. 1 செகண்ட் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்க மொபைல் லைன்ல வர நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஐயா. ஓகே, நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன் உங்களோட வீடியோவை. இப்போதான். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன். என் பேர் ஷாவுல் ஹமீத், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போன தடவை நான் பார்த்தேன், நீங்க தான் அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆமா. இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு மேடம், நிறைய யோசனைகள், நிறைய சிந்தனைகள்லாம் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஃபியூச்சர்ல கனெக்ட் பண்றேன். சரிங்க, நன்றிங்க ஐயா. ஆத்ம வணக்கம்.